மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பிள்ளைக்கூடம் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பள்ளிக்கூடத்தை நான் மிகவும் விரும்புகிறேன். ஏனெனில் இங்கு என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய என் தாய்மொழியில் பாடங்களை கற்பிக்கின்றனர். மாணவர்கள் பள்ளியில் மட்டும் பாடங்களை பயில்வதில்லை. அவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியே விரிந்துள்ள வெளியில் காணும் ஒவ்வொன்றும் ஒரு பாடநூல்தான். இதோ 50 ஆண்டு காலம் வாழும் வேப்பமரம் ஒன்று விரிந்து பறந்திருக்கிறது. அது வெயில் காலத்தில் பூக்களை கொட்டும். ஆசிரியர் அப்பூக்களை எண்ணி எடுக்கச் சொல்வார். மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஓடி ஓடி பூக்களை எண்ணி சேர்க்கின்றார்கள். வேலி ஓனான் அடிக்கடி வந்து அந்த கருங்கல் தூணின் மீது அமர்ந்து தியானம் செய்வதைப் போல நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும். அவ்வாறு எவ்வளவு நேரம் அது அமர்ந்திருக்கின்றது என்று குறித்து வைக்குமாறு ஆசிரியர் கூறியிருக்கின்றார். மாணவர்கள் அதனை கணக்கிடுகின்றார்கள். வெட்ட வெளியில் ஒரு தட்டினில் சர்க்கரையால் செய்யப்பட்ட பொருளானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அது வைக்கப்பட்ட சிறிது நேரத்தில் எப்படித்தான் அறிந்ததோ எறும்புகள் சாறை சாறையாக வந்து தட்டில் மொய்க்கின்றன. அந்த எறும்புகள் எவ்வளவு வேகத்தில் வருகின்றன என்பதை ஆசிரியர் அளந்து சொல்லச் சொல்கின்றார். அதேபோல வட்டரங்க நடுமேடை, மழை பெய்தால் முத்துமுத்தாக அதன் நீர்த்துளிகளானது விழுந்து வழியும். அவற்றை கூர்ந்து கவனித்து ஓவியமாக வரைந்து தரும்படி ஆசிரியர் மாணவர்களுக்கு செந்நிற தாள்களையும் பல வண்ண எழுதுகோள்களையும் தருகின்றார். மாணவர்கள் இயற்கை காட்சியை தன்னுடைய இதயத்தில் ஏற்றி தம் கைவழியே அதனை ஓவியமாக தீட்டுகின்றார்கள். மாணவர்கள் காலையில் நடைப்பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். இதனோடு வண்ண மயில்களோடு. அதேபோல குக்கு என்று ஒரே ராகத்தில் பாடுகின்ற குயிலோடு மாணவர்கள் பண்ணிசைத்து பாட வேண்டும். வண்ணமயமாக காட்சி தருகின்ற வண்ணத்து பூச்சியுடன் ஓடி ஆடி திரிய வேண்டும். மாலை நேரத்தில் செல்லும் வழியில் மரங்களை கண்டால் அவற்றினுடைய முதுகான தண்டு பகுதியை மெதுவாக வருடி அன்போடு நலமாய் என கேட்க வேண்டும். சின்னஞ்சிறு செடிகளைக் கண்டு அடரா எவ்வளவு அருமையாக வளர்ந்திருக்கின்ற என்று உற்சாகத்தோடு அவற்றுடன் உரையாட வேண்டும். மயில், குயில், வண்ணத்துப்பூச்சி, மரம், செடி யாவுமே மாணவர்களுக்கு இயற்கை தோழர்கள். பிற மொழியில் பயில்வதுதான் பெருமை என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் என்னை இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா? தாய்மொழி பயிற்சி மொழியாய் உள்ள பள்ளியிலே பயின்று எல்லா ஊரும் என்னுடைய ஊரே, ஓரறிவு கொண்ட உயிரினத்திலிருந்து 6 அறிவு கொண்ட மனிதர்கள் வரை யாவும் என்னுடைய உறவினர்களே என்று வாழ விரும்புகின்றேன் என்கின்றார் அந்த புதுக்கவிதையினுடைய ஆசிரியர். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது நற்றிணை. நல்ல திணை என்று அடைமொழியால் போற்றக்கூடிய சிறப்பினை உடைய நற்றிணையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலை பற்றி நாம் காண இருக்கின்றோம். வறுமையிலும் செம்மையாக வாழ்கின்ற ஒரு குடும்பத்தினை பற்றி, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவியினுடைய இயல்பை பற்றி
அந்த தலைவியை வளர்த்திருக்கக்கூடிய செவிலித்தாய் மனமுவந்து அவரை எவ்வாறு போற்றுகின்றார் என்பதை பற்றி குறிப்பிடக்கூடியதுதான் இன்று நாம் காணக்கூடிய பாடப்பகுதியானது. பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 98 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. நற்றிணை. நற்றிணை என்கின்ற இந்நூலானது 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுகின்ற ஒரு சிறந்த அகப்பொருள் நூல். அகப்பொருளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்தான் நற்றிணை என்பது. நல்குட்டல் திணை நற்றிணை என்று சொல்லப்படுவது. திணை என்றால் ஒழுக்கம். நல்லொழுக்கத்தை பற்றி கூறக்கூடிய நூல்தான் நற்றிணை என்பது. அதனை அகவொழுக்கம் புறவொழுக்கம் என்று 2 வகையாக பிரித்து கூறுவார்கள். அகவொழுக்கம் என்பது குடும்ப வாழ்க்கையாகிய இன்பத்தினை பொருளாக கொண்டது. அகவொழுக்கம் எதனை பொருளாக கொண்டது? இன்பத்தினை பொருளாக கொண்டிருக்கின்றது. அதை புறவொழுக்கம் என்று சொல்லப்படுவது. அந்த அகவொழுக்கம் இன்பம் என்பது சிறந்து விளங்குவதற்கு துணை புரியக்கூடிய அறம் பொருள் ஆகியவற்றை பற்றிய பொருளை கொண்டது. புறவொழுக்கம் என்பது அகவொழுக்கம் சிறந்து விளங்குவதற்கு துணை புரியக்கூடிய அறம் பொருள் ஆகியவற்றை பற்றிய பொருளாய் கொண்டது அகவொழுக்கம். புறவொழுக்கம் என்பது இன்பத்தினை பொருளாக கொண்டிருக்கின்றது. இவற்றை முறையாக அகத்திணை புறத்திணை என்று பிரிக்கின்றார்கள். அச்சிறந்த அகவொழுக்கம் பற்றி கூறுவதனால் இது நற்றிணை நல்ல திணை என்ற பெயரை பெற்றிருக்கின்றது. அகத்திணையானது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையாக பிரித்து கூறப்படுகின்றது. அவற்றை அகன் ஐந்திணை, அன்பின் ஐந்திணை என்று சிறப்பித்து கூறுகின்றார்கள். அந்த 5 திணைகளையும் பற்றிய பழங்கால பாடல்களை கொண்டு தொகுத்த நூல்கள் பல இருக்கின்றது. அந்த 5 திணைகளையும் பற்றி பழங்கால பாடல்களை கொண்டு தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் பல இருக்கின்றன. 8 தொகை என்ற சங்க இலக்கியத்தில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு என்ற 5மே அகப்பொருளை பற்றியது. அவற்றுள் சிறந்ததாக விளங்குகின்ற காரணத்தினால்தான் நற்றிணையை முதலாவதாக வைத்திருக்கின்றார்கள். 8 தொகை நூல்களுள் திணை என்ற பெயரால் நல் என்ற அடைமொழியோடு பெயர் பெற்று விளங்கக்கூடியது இந்த நூல் மட்டும்தான். இந்நூலில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் பலவுமே ஆசிரியப்பாவால் அமைந்தவை. இந்நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டவை. 9 அடி முதல் 12 அடிகள் வரையுள்ள ஆசிரியப்பாக்கள் 400 இந்நூலில் இருக்கின்றன. 9 அடிகளிலிருந்து குறைந்தபட்சம் 9 அடியாக இருக்கும், அதிகபட்சம் 12 அடிகள் வரை இருக்கும். அப்படி எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஆசிரியப்பாக்கள் 400 பாடல்கள் இந்த நூலில் இருக்கின்றன. அதனால தான் இந்நூலிற்கு நற்றிணை 400 என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. அவ்வாறு 4 அடி முதல் 8 அடி வரை இருக்கக்கூடிய ஆசிரியப்பாக்களால் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை என்றும், 13 அடியிலிருந்து 31 அடி வரை உள்ள 400 பாக்களை கொண்டு தொகுக்கப்பட்ட நூலானது அகநானூறு என்று வழங்கப்படுகின்றது. இவை அவற்றினுடைய அளவினால் பெயர் பெற்றவை. அந்த நூலை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்ற பாண்டிய மன்னன். இதனை தொகுத்தவர்
நற்றினியை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்ற பாண்டிய மன்னன். அதனை தொகுத்தவர் யார் என்பது அறியப்படவில்லை. இந்நூலில் உள்ள பாடல்கள் பல புலவர்களால் பாடப்பட்டவை. ஏறத்தாழ 275 புலவர்கள் பாடிய பாடல்கள் இந்நூலில் இருக்கின்றன. எத்தனை புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள்? 275 புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இந்நூலானது பண்டைய கால மக்களின் இன்பியல் வாழ்க்கை நெறிகளை உணர்த்துவதோடு பண்டைய கால பழக்க வழக்கங்கள், நாகரிகம், பண்பாடு முதலியவற்றையும் விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இது பண்டைய கால அரசர்களினுடைய ஆட்சி முறை, வீரம், ஈகை, அறம், அன்பு முதலிய பண்புகளையும் வெளிப்படுத்தி பண்டைய தமிழரினுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கும் துணை புரிவதாக இருக்கின்றது. இந்நூலை எழுதிய ஆசிரியரை பற்றி நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கக்கூடிய இந்த நற்றிணை பாடலை எழுதியவர் போதனார் என்ற புலவர். இவர் கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்தவர். அதாவது இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. வேறு இவரை பற்றி தகவல்கள் எதுவும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. நற்றினியிலுடைய 110வது பாடலை மட்டும் இவர் பாடியிருக்கின்றார். நற்றினியினுடைய பேரெல்லை என்பது 12 அடி, சிற்றெல்லை 9, பேரெல்லை 12. ஆனால் இவருடைய பாடல் 13 அடிகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. இந்த பாடல் எழுதப்பட்ட சூழல், திருமணம் செய்து கொண்டு கணவனினுடைய வீட்டில் வாழுகின்ற தலைவியின் இல்லறத்திற்கு முதலாக செல்கின்றாள் அவளை வளர்த்த தாயாகிய செவிலித்தாய். அங்கு தலைவியினுடைய அறிவையும் ஒழுக்கத்தையும் இல்லற பண்பினையும் கண்டு அந்த தாய் வியப்படைகின்றாள். அதன் பிறகு அவள் திரும்பிச் சென்று தலைவியை பெற்றிருக்கக்கூடிய நற்றாயிடம் அவருடைய மகளானது நடத்தக்கூடிய இல்லறப்பாங்கை வியந்து கூறுவதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடலானது. பாடலினை காண்போமா? நன்றி. நற்றிணை. வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும். வளமை, வறுமை, செல்வ செழிப்பாக வாழ்வதாகட்டும் அல்லது ஏழ்மையில் வாழ்வதாகட்டும், இந்த இரண்டுமே வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களை போன்றது. வாழ்க்கை என்பது ஒரு நாணயத்தை போன்றது. அந்த நாணயத்தினுடைய 2 பக்கங்களை போன்றது வளமையும் வறுமையும் என்பது. வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி. தனக்கு வறுமையே ஏற்பட்டாலும் சரி, ஏழ்மையாகவே இருந்தாலும் சரி, அந்த ஏழ்மையிலும் செம்மையாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அறிவுறுத்தக்கூடியது கல்வியானது. அந்த மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும். அப்படி தனக்கு வறுமை ஏற்பட்டாலும் சரி, அந்த வறுமையிலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த மாண்பானது, அந்த பண்பானது, அந்த நற்பண்பு என்பது ஒரு சிலருக்கு இயல்பையாகவே இருக்கக்கூடிய ஒன்று. வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையைச் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது நற்றினியின் இப்பாடல். ஒரு வளமான மனையில் பிறந்த பெண், ஒரு செல்வ செழிப்பில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண், குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டில், குறைந்த அளவு செல்வங்கள் இருக்கக்கூடிய தன்னுடைய தலைவனினுடைய வீட்டிலும் தன்னுடைய நிலை மாறாமல் வறுமையிலும் எப்படி அவள் செம்மையாக வாழ்கின்றாள் என்ற அந்த காட்சியை படம் பிடிக்கின்றது நற்றிணையினுடைய இந்த பாடலானது. செல்வம் மிகுந்த குடும்பத்தில் அவள் பிறந்திருந்தாலும்
செல்வம் குறைந்ததாக இருக்கக்கூடிய தன்னுடைய தலைவனினுடைய வீட்டில் தன்னுடைய நிலை மாறாமல் அவள் எப்படி வாழ்கின்றாள் என்ற அவளுடைய வாழ்க்கை முறையை காட்சிப்படுத்துகின்றது நற்றிணை பாடலானது. பாடலினை காண்போமா? பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பாள் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒக்குபு புடைப்பத் தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்பத் தத்துற்று அறிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரியி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நல்கொள் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமதுகையாளே. ரசம் கலந்த வெண்சுவை தீம்பாள் விரிகதிர் பொற்குளத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒக்குபு புடைப்பத் தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்பத் தத்துற்று அறிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரியி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நல்கொள் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலே. பாடல் புரிந்ததா மணர்களே? மீண்டும் ஒருமுறை. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பாள் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒக்குபு புடைப்பத் தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்பத் தத்துற்று அறிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரியி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நல்கொள் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலே. நன்றி. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பாள். பிரசம் என்றால் தேன். பிரசம் என்பது தேன். தேன் கலந்திருக்கக்கூடிய வெண்சுவை, வெண்மையான சுவையினை கொண்டிருக்கக்கூடிய, தேன் கலந்திருக்கக்கூடிய வெண்மையான சுவையினை உடைய தீம்பால், இனிய பாலுணவை. தேன் கலந்த வெண்மையான சுவையினை உடைய இனிய பாலுணவை விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி. விரிகதிர் விரிந்த ஒளியினை கொண்டிருக்கக்கூடிய பொற்களத்து, பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில், பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய, தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் அந்த தேன் கலந்த வெண்மையான சுவையினை கொண்ட இனிய பாலுணவை அதில் இட்டு ஒரு கை ஏந்தி, அதனை ஒரு கையில், அந்த பாத்திரத்தை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள். புடைப்பில் சுற்றம், புடைப்பாக சுற்றப்பட்டு இருக்கக்கூடிய பூந்தலை சிறுகோள். பூந்தலை பூவினை அதனுடைய தலையில், அதனுடைய நுனியில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு கோள், ஒரு சிறிய கொம்பினை மற்றொரு கையில் எடுத்துக்கொண்டு, ஒரு சிறிய கொம்பினை, குச்சியினை மற்றொரு கையில் எடுத்துக்கொண்டு உன் என்று ஒக்குபு புடைப்பத் தென்னீர். உன் என்று அந்த பாலுணவை உண்பாயாக, இந்த உணவினை உண்பாயாக என்று ஒக்குபு அந்த சிறிய கோளினை தன்னுடைய மற்றொரு கையில் ஓங்கிக் கொண்டு
உண்ணவில்லை என்றால் அடித்து விடுவேன் என்று மிரட்டுவதைப் போல அந்த குச்சியை ஓங்கிக் கொண்டு புடைப்ப தென்னீர் அடிப்பதற்கு முயற்சி செய்ய, தென்னீர் தெளிவான ஒளியை கொண்டிருக்கக்கூடிய முத்தரி பொற்சிலம்பு, முத்தரி முத்து அரி முத்துகளை உள்ளீடு பரல்களாக கொண்டிருக்கக்கூடிய பொற்சிலம்பு, பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலம்பினுடைய ஒலிப்பு, அந்த சிலம்பு ஓசை செய்யுமாறு ஒலிக்குமாறு தத்துற்று தாவி குதித்து அரிநரை கூந்தர் செம்முது செவிலியர், அரிநரை கூந்தல் மெல்லிய நரைத்த கூந்தலை கொண்டிருக்கக்கூடிய செம்முது செவிலியர், செவ்விய முதுமையுற்ற செவிலியர், வளர்ப்புத்தாயர் பரீயி மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி அவரை பிடிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். பிடிக்க இயலாமல் தன்னுடைய ஓட்டம் வேகம் தளர்ந்து தன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடுமாறு பந்தர் ஓடி, முற்றத்தில் இருக்கக்கூடிய பந்தலின் கீழ் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி, ஏவல் கட்டளை, அந்த செவிலித்தாயரினுடைய கட்டளையினை மறுத்து இதனை உண் என்று அவர் உணவை ஊட்டுகின்றார். ஆனால் நான் உண்ணமாட்டேன் என்று அவருடைய கட்டளையை மறுத்து சிறிய விளையாட்டினை காட்டக்கூடிய அவருடைய மகள், அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நல்கொள், இவள் இத்தகைய அறிவினையும் நல்லொழுக்கத்தையும் யாண்டு உணர்ந்தால் எப்படி அறிந்து கொண்டாளோ, இத்தகைய அறிவினையும் நல்லொழுக்கத்தையும் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென, கொண்ட கொழுநன் அத்தகைய சிறு விளையாட்டை காட்டக்கூடிய அந்த மகளானவள் இத்தகைய சிறு விளையாட்டினை தேன் கலந்த வெண்மையான சுவையினை கொண்டிருக்கக்கூடிய அந்த இனிய பாலுணவினை விரிந்த ஒளியை கொண்டிருக்கக்கூடிய பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்தில் இட்டு ஏந்தி கொண்டு வருகின்றார். தன்னுடைய மறுகையில் புடைப்பாக சுற்றப்பட்டு இருக்கக்கூடிய பூவினை நுனியில் கொண்ட சிறிய கொம்பினை பிடித்து கொள்கின்றார். அந்த கொம்பை ஓங்கி இந்த பாலுணவை உண்பாயாக என்று கூறி அடிக்க முயற்சி செய்வதைப் போல அச்சுறுத்துகின்றார்கள். ஆனால் மெல்லிய நரைத்த கூந்தலை கொண்டிருக்கக்கூடிய அந்த முதிய செவிலித்தாயர் அவரை பிடிக்க முடியாமல் தளர்ச்சியுற்று தன்னுடைய முயற்சியை கைவிடுமாறும் தெளிவான ஒளியை கொண்டதும் முத்துப்பரல்களை கொண்டதுமான சிலம்புகள் ஒலிக்க முற்றத்தில் இருக்கக்கூடிய பந்தலின் கீழ் தாவி ஓடி நான் உண்ணமாட்டேன் என்று மறுத்துரைக்கக்கூடிய சிறிய விளையாட்டினை கொண்டவளாக இருந்தாள் உன்னுடைய மகள். ஆனால் இப்பொழுது கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன, தன்னை மணந்து கொண்ட கொழுநன் கணவன், தன்னை மணந்து கொண்ட கணவனினுடைய குடிவரன், அவனுடைய குடும்பம் வரன் வறுமை, அவனுடைய குடும்பமானது வறுமையாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள். தன்னை மனம் செய்து கொடுத்த தந்தையினுடைய கொழும் சோறு வளமான உணவினை உள்ளாள் கருதாதவளாக, தன்னை திருமணம் செய்து கொடுத்த தன்னுடைய தந்தையினுடைய வளமான உணவினை கருதாதவளாக ஒழுகு நீர் நுணங்கரல் போல ஓடுகின்ற நீரிலே இடையுற்று கிடக்கக்கூடிய நுணங்கு அரல் போல மெல்லிய கருமணலை போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமதுகைகளை,
ஒருவேளை விட்டு ஒருவேளை உண்கின்ற, ஒருவேளை உற்று ஒருவேளை மட்டுமே உண்கின்ற சிறு மதுகையள், சிறிய மனவலிமை உடையவளாக இருக்கின்றாளே, இத்தகைய அறிவினையும் ஒழுக்கத்தையும் இவள் எப்படி அறிந்து கொண்டாளோ என்று தன்னுடைய மகளின் நிலையை குறித்து இரக்கமும் வியப்பும் கொண்டவளாக செவிலித்தாய் கூறுகின்றார். அதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? தலைவி சிறுமியாக இருந்த பொழுது செவிலித்தாய் பாலுணவை பொற்களத்தில் ஏந்தி கொண்டு ஒரு சிறிய கூளை ஓங்கி இதனை உண்வாயாக என்று அடிக்க முயற்சி செய்வதைப் போல அச்சுறுத்துகின்றார். ஆனால் அவரோ நான் உண்ணமாட்டேன் என்று மறுத்து தன்னுடைய சிலம்புகள் ஒலிக்க பந்தலின் கீழ் ஓடி அந்த செவிலித்தாயர் பிடிக்க இயலாதவாறு ஓட்டம் காட்டுகின்ற விளையாட்டுக்காரியாக விளங்கியிருக்கின்றாள். அப்படி விளையாட்டு காட்டுகின்ற என்னுடைய பெண் இப்பொழுது எப்படி மாறிவிட்டாள் தெரியுமா என்று வியந்து கூறுகின்றாள். தலைவி செல்வக்குடியில் பிறந்தவள். தேன் கலந்த பாலை பொற்களத்தில் ஏந்தி செவிலியர் உண்ணுமாறு வேண்டும் அளவிற்கு பெருமை பெற்ற குடியில் பிறந்தவள். ஆனால் அவளை மணந்து கொண்ட கணவன் குடியோ வறுமையுட்பட்டது. அந்த சூழ்நிலையில் தன் தந்தையினுடைய, அதாவது தன்னுடைய பிறந்த வீட்டு செல்வச் சிறப்பை எண்ணி நாம் இப்போது வறுமையில் வாடுகின்றோமோ என்று வருந்தாமல் தன் புகுந்த வீட்டினுடைய நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றியமைத்து கொண்டு ஒருவேளை விட்டு ஒருவேளை மட்டுமே உண்டு தன்னுடைய கணவனோடு மகிழ்ந்திருப்பதிலேயே அவள் இன்பம் காண்கின்றாள். இத்தகைய அறிவையும் ஒழுக்கத்தினையும் இவள் எப்படி பெற்றாளோ என்று வியக்கின்றாள் செவிலித்தாய். இதுதான் பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது நற்றிணை என்ற பாடலை பற்றி பார்த்தோம். நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பாலுணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலித்தாயர் ஒரு கையில் ஏந்தி வருவர். நம் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூச்சுற்றிய மென்மையான சிறுகோளை வைத்திருப்பர். வீட்டின் முற்றத்தில் பந்தலின் கீழ் இதை உண்பாயாக எனச் செல்லமாக அக்கோளால் அடித்து வேண்டுவர். மகளோ நான் உண்ணேன் என மறுத்து முத்துப்பரல்கள் இட்ட பொற்சிலம்பு ஒலிக்க அங்கும் இங்கும் ஓடுவாள். செவிலித்தாயர் அவளை பின்தொடர முடியாமல் நடை தளர்ந்து நிற்பர். இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள். இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறையையும் கற்றாள்? தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவினை பற்றி நினைத்து பாராள். ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண்மணலில் இடைவெளி இருப்பதைப் போல ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கின்றாள். இது என்ன வியப்பு! இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இப்பாடலினுடைய திணையானது பாலை திணை. அதனுடைய துறை மகள் நிலை உரைத்தல். கூற்று தலைவி இல்லறமாற்றும் செவ்வியை சிறப்பினை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுவது. கூற்றினுடைய விளக்கம்: திருமணம் முடிந்து கணவனினுடைய வீட்டில் வசிக்கும் தலைவியை காணச் சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதைச் சொல்லி இத்தகைய இல்லற அழிவை எப்படி பெற்றாள் என வியந்து கூறுகின்றாள். துறையினுடைய விளக்கம்: மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன்போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறமாற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணிக் கூறுவது. இத்துறை மனைமருட்சி என்றும் கூறப்படும். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 98 மற்றும் 99. பக்கம் எண் 91 நற்றிணை என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 99 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள்.
அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 111. பக்கமே 111இல் குருவினா, 4வது குருவினா, கொழுஞ்சோறு புணர்ச்சி விதி கூறுக என்ற குருவினாவும் சிறுவினா. பக்கமே 112இல் 3வது சிறுவினா, ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனள் கொள் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக என்ற சிறுவினாவும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுக்குரிய விடை தங்களுடைய கோணா தமிழ் வரியில் பக்கம் 136இல் இடம்பெற்றுள்ளது. கொழுஞ்சோறு புணர்ச்சி விதி கூறுக. கொழுமை குட்டல் சோறு ஈறுபோதல் என்னும் விதிப்படி நிலைமொழி ஈற்று மெய் விகுதி கெட்டு கொழு குட்டல் சோறு என்றானது. பின்பு இனமிகள் என்னும் விதிப்படி வறுமொழி முதல் சகரத்திற்கு இனமான நகரம் சேர்ந்து கொழுஞ்சோறு என்றானது. சிறுவினா, ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனள் கொள் இடம் சுட்டி பொருள் விளக்குக. இடம், யாரும் அறியாதவாறு தான் காதலித்த தலைவனுடன் அவனூர் சென்று அவனை மணந்து இல்லறம் நடத்துகின்றாள் பெண்ணொருத்தி. அவள் இல்லறம் நடத்தும் பாங்கை முதன்முதலாய் சென்று பார்த்தால் அவளை வளர்த்த செவிலி. பின்பு ஊர் திரும்பி அவளை பெற்ற தாயிடம் கூறும்போது அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனள் கொள் என்று கூறி வியக்கின்றாள் செவிலி. இத்தகைய அறிவையும் ஒழுக்கத்தையும் அவள் எவ்வாறு தான் அறிந்து கொண்டாளோ? விளக்கம். இளமையில் தேன் கலந்த பாலை பொற்களத்தில் ஏந்தி உண் என வேண்டியும் உண்ணமர்த்து ஓட்டமெடுத்தவள் நம்மகள். தன்னை மணந்த கணவனின் குடும்பம் வறுமை வாய்ப்பட்டு வருந்தும் நிலையிலும் தந்தை வீட்டில் உள்ள கொழுவிய உணவை அவள் விரும்பவில்லை. கணவன் வீட்டிலிருந்து ஒருவேளை விட்டு ஒருவேளை உண்டு வாழும் மனவலிமை வாய்ந்தவளாக இருக்கின்றாள். இத்தகைய அறிவையும் ஒழுக்கத்தையும் அவள் எவ்வாறு தான் அறிந்து கொண்டாளோ என வியந்து கூறுகிறாள் செவிலித்தாய். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுள் குருவினாவை எழுதி கொள்ளுங்கள். குருவினா சிறுவினா இரண்டையும் படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.